ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 10/1/2025 30/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 32 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜரில் 38 to 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரும் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபினான்ஸில் மொத்தமாக 2 வேகன்சியும், ப்ராடக்ட்டில் 2 வேகன்சி, இன்டர்னல் ஆடிட்டில் ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. கம்மி வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்ஸில் ஆஃபீஸில் ஒரு வேகன்சியும், ஆப்ரேஷனில் ஒரு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜென்ரல் மேனேஜருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சிஏ முடித்தவங்க, ஐசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக டெக்னாலஜியில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட்டில் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டில் சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி கிராஜுவேட் வித் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஐடி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டரில் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, அல்லது பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக் அப்டேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா சிஏ, சிஎஸ், எம்பிஏ, ஃபினான்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவருக்கு முன்னுரிமை வழங்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தா இன்னொரு பதவி கொடுத்துருக்காங்க. சேம் அதுக்கும் அதே கல்வி தேவை, எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது எக்ஸ்பென்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூக்கு 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கவங்களுக்கு 850 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ண பாருங்கள். சேலரி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தா 64,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி சேலரி மாறுபடுது. இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 31/1/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.